ஒரு பரபரப்பான திங்கட்கிழமை காலையாக இருக்கே. காலையில் முதற்காட்சி பார்த்தா சட்டமன்ற வளாகத்துக்கு சபாநாயகர் வந்தார். அவருக்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய ராஜினாமா கடிதத்தோடு எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தார். ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டது, இது ஏற்கப்பட்டது. அந்த கையோடனேயே சபாநாயகர் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் அவருடன் திரு CTR நிர்மல்குமார் அமைச்சர், ஆளுநரோடு அமைச்சர் மற்றும் சபாநாயகருடனான சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இதே வேளையில் தான் அதிமுக ஒரு கம்ப்ளைண்ட்டோடு சட்டப்பேரவை செயலாளர் கிட்ட போயிருக்கிறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் கேட்போம். நம்முடைய தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், ஆளுநர் சபாநாயகர் சந்திப்புடைய முக்கிய அஜெண்டா என்ன? தாவேக குதிரை பேரத்துல ஈடுபடுவதாக கூறி அதிமுக கடந்த மே மாத இறுதியில ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து புகார் அளித்திருந்த நிலையில அதன் மீதான விளக்கம் அளிப்பதற்காக தற்போது சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மற்றும் சபாநாயகர் JCT பிரபாகர் ஆகியோர் ஆளுநரை சந்திப்பதற்காக தற்போது மக்கள் மாளிகை, கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில தாவேக பல்வேறு கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சியை அமைச்சிருந்தாங்க. சட்டமன்றத்திலும் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தாவேக பல்வேறு கட்சிகள் ஆதரவோடு அந்த பெரும்பான்மையை நிரூபித்திருந்தாங்க. அதுல 25 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டோடு தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாங்க. பின்னர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்போது அதிமுகவுடைய 2 அணிகளும் மீண்டும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததோடு உட்பட 6 பேர் இதுவரைக்கும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தாவேக அதிமுக எம்எல்ஏக்களை வளைப்பதாக கூறி ஏற்கனவே ஆளுநர் அர்லேக்கரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையொப்பமிட்ட கடிதம் மனு என்பது ஆளுநர் முன்பு முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் MP தனபால் ஆகியோர் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அதன் மீதான விளக்கத்தை அளிப்பதற்காக தற்போது சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மற்றும் JCT பிரபாகர் சபாநாயகர் ஆகியோர் இங்கே வருகை தந்திருப்பதாக அறிய முடிகிறது. அவர்கள் தங்கள் தரப்பு விஷயத்தை முன்னிறுத்தி அவரிடம் கடிதத்தை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக தரப்புல கோட்டையின் கீழ் இருக்கக்கூடிய தளத்துல பேரவைத் தலைவர் அறையில ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்குவதும், அடுத்த 10வது நிமிடத்துல முதல் மாடியில் இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர் அறையில அவர்களிடம் கட்சி உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்குவதும் என முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு சதி நாடகத்தை தாவேக மேற்கொள்வதாக ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை கடிதமாக ஆளுநர் அர்லேக்கரிடம் வழங்கியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில்தான் அரசியலமைப்பு சட்ட விதி 167 கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட மனு ஆளுநரிடம் வழங்கப்பட்ட நிலையில் அந்த மனு மீதான தங்களுடைய விளக்கத்தை தாவேக தரப்புல சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தற்போது ஆளுநர் அர்லேக்கரிடம் நேரில் சந்தித்து வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல இருவரும் வெளியே வரக்கூடிய பட்சத்தில் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.